காதல் செயல்கள். காதலின் பரிணாம உயிரியல். எழுதியவர் டேவிட் எம். பஸ். டபுள் பிரதர்ஸ் பாட்டு ஒன்று கேக்குது. காதல் இல்லாம நாம இப்ப எங்க இருப்போம்? இந்த கேள்வி இந்த அத்தியாயத்தோட 2 முக்கியமான கருப்பொருளை பிடிக்குது. முதலாவது, காதல் நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் மட்டுமில்ல, அது நம்ம செயல்களோட வெளிப்பாடா இருக்குது. இதுல காதல் சம்பந்தப்பட்ட இனப்பெருக்க செயல்களுக்காக நாம செலவு செய்யறதும் அடங்கும். 2வது, காதலோட முக்கியமான விளைவு இனப்பெருக்க வெற்றியை சுத்தியே இருக்குது. இந்த 2 விஷயங்களும் முன்னாடி இருந்த பரிணாம சக்திகளுக்கு கடமைப்பட்டிருக்குது. இந்த 2க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பரிணாமத்துக்கு ஏதுவான தகவமைப்புகள் இருந்தாதான் அதுல இயற்கை தேர்வு வேலை செய்யும். இந்த அத்தியாயம் காதலுக்கு ஒரு பரிணாம வழியிலான அணுகுமுறையை கொடுக்குது. காதலை இயற்கையா நடக்கிற ஒரு செயல்களின் தொகுப்பா நான் இங்க விளக்குறேன். இந்த செயல்கள் இயற்கை தேர்வால் உருவானவைங்கிறது என்னோட ஊகம். காதல் செயல்கள் முக்கியமா துணை தேடுதல், பெத்தவங்க குழந்தை உறவு, மத்த சொந்தக்காரங்க உறவுல தான் நடக்குது. மனுஷங்களுக்கு இந்த உறவுகள் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால காதல்ங்கிற தலைப்புல வர்ற செயல்கள் எல்லாமே இனப்பெருக்க வெற்றியோட சம்பந்தப்பட்ட உடனடி இலக்குகளை அடைய உருவானதுதான். இந்த இலக்குகள் என்னென்னா, வளங்களை காட்டுறது, அந்த துணையோட மட்டும் இருக்கிறது, கருவுறுதல், துணையை பாதுகாக்கிறது, உறுதியளிக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது, வளங்களை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் குழந்தைகளுக்காக முதலீடு செய்யறது. இந்த ஆராய்ச்சி வேலைக்கு NIH நிதி உதவி செஞ்சிருக்குது. இந்த அத்தியாயத்தோட முந்தைய வடிவத்தை படிச்சு கருத்து சொன்ன ராண்டி நெசே, கேரோலின் ப்ளூமன் ஆகியோருக்கு என்னோட நன்றிகள். காதலுக்கு ஒரு பரிணாம அணுகுமுறை. பரிணாம அணுகுமுறையோட அடிப்படை என்னன்னா, காதல்ங்கிறது இயற்கையா நடக்கிற செயல்களோட ஒரு தொகுப்பு. காதல் செயல்கள் இப்ப இருக்கிறதுக்கு காரணம், அது கடந்த காலத்துல இனப்பெருக்க வெற்றியோட சம்பந்தப்பட்ட சில இலக்குகளை அடைய உதவி இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது துணையை தேர்ந்தெடுக்கிறதும் குழந்தைகளை பெத்துக்கிறதும் தான். காதலோட பரிணாமத்துல துணை தேடுதல் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுக்கு சான்று என்னன்னா, மக்கள் துணையை தேர்ந்தெடுக்க பயன்படுத்துற அளவுகோல்கள்ல இருந்து தெரியுது. 18 விஷயங்களை வச்சு செஞ்ச ஆராய்ச்சிகள்ல இயற்கையான காதல் தான் துணை தேடுறதுல ரொம்ப முக்கியமான விருப்பமா தொடர்ந்து வந்திருக்குது. இந்த காதல் செயல்கள் இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடையிறதுக்காக இருந்தா அந்த இலக்குகள் என்னென்ன? வழக்கமா இனப்பெருக்க வெற்றி அடைய என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வரிசையிலேயே இதை சொல்லலாம். 1. துணையை ஈர்க்கிறது. 2. அந்த துணையை தக்க வச்சுக்கிறது. 3. துணையோட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யறது. 4. பிறந்த குழந்தையை காப்பாத்துறது. ஒரு நல்ல துணையை ஈர்க்கணும்னா அவங்களுக்கு தேவையான சில வளங்களை நாம வச்சிருக்கோன்னு காட்டணும். அதனால காதல் செயல்களோட முதல் இலக்கே வளங்களை காட்டுறதுதான். வளங்களை காட்டுதல், ரிசோர்ஸ் டிஸ்பிளே. முக்கியமான வளங்களை காட்டுறதுதான் ஒரு துணையை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு உதாரணங்கள் என்னன்னா, அவன் அவளுக்கு ஒரு கழுத்து செயின் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு ஒரு அருமையான சாப்பாடு செஞ்சு போட்டா. அவன் அவளுக்கு ஒரு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கினான். அவ தன்னை அழகா அவங்கிட்ட காட்டிக்கிட்டா. இதெல்லாம் எதுக்குன்னா, என்கிட்ட இவ்ளோ விஷயங்கள் இருக்கு, என்ன துணையா ஏத்துக்கிட்டா உங்களுக்கு இவ்ளோ வசதிகள் கிடைக்கும்னு சொல்லாம சொல்றதுதான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில எந்தெந்த வளங்களை அவங்க முக்கியமா நினைக்கிறாங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. பெண்களுக்கு குழந்தைகள் பெத்துக்கிறதுல நிறைய கட்டுப்பாடுகள், அதாவது அவங்களால குறைவான குழந்தைகளையே பெத்துக்க முடியும் இருக்கிறதால அவங்க தங்களையும் தங்களோட குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கிறதுக்கு வசதியும் மனசும் இருக்கிற ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால ஆண்கள் தங்களோட சொத்து, பணம் மற்றும் எதிர்காலத்துல காப்பாத்துறதுக்கான திறமையை காட்டுறாங்க. ஆனா ஆண்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே இனப்பெருக்க தகுதியுள்ள, அதாவது ஆரோக்கியமான இளமையான பெண்களை தேடுறதுதான். அப்படிப்பட்ட பெண்களை தேர்ந்தெடுக்கிற ஆண்களுக்கு தான் அவங்க சந்ததி ஆரோக்கியமா வளரும். அதனால பெண்கள் தங்களோட இனப்பெருக்க தகுதியை, அதாவது இளமை மற்றும் அழகு வெளிப்படுத்துற செயல்களை செய்வாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஆண் காதல் செயல்கள் பணம், பொருள், பாதுகாப்பு கொடுக்கிற திறமையை சிக்னல் செய்யும். பெண் காதல் செயல்கள் அழகு, இளமை, ஆரோக்கியம், குழந்தை பெத்துக்கிற தகுதியை சிக்னல் செய்யும். தனித்துவம் மற்றும் பாதுகாப்பு, எக்ஸ்க்ளூசிவிட்டி மற்றும் கார்டிங். துணையை ஈர்த்ததுக்கு அப்புறம் அவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 1. பிறக்கிற குழந்தை தனக்குத்தான் பிறந்ததுன்னு ஆணுக்கு வர்ற நம்பிக்கை. இன்னொன்னு, அந்த துணை தன்னோட மட்டும்தான் இருப்பாங்கன்னு 2 பேருக்கும் இருக்கிற உறுதி. இந்த இடத்துலதான் பொறாமை வேலை செய்யுது. ஒரு பெண் வேற ஒருத்தரோட தொடர்புல இருந்தா அது ஆணோட வாரிசுக்கு ஆபத்து. அதே போல ஒரு ஆண் வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்தா அவன் கொண்டு வர்ற வசதிகள் மத்தவங்களுக்கு போயிரும்னு பெண்ணுக்கு பயம் வரும். அதனால துணையை மத்தவங்க கிட்ட பேச விடாம பாத்துக்கிறது, பொறாமைப்படுறது எல்லாமே அந்த துணையை தங்களோடையே வச்சுக்கிறதுக்காக உருவானதுதான். இதில் உள்ள 8 முக்கிய முடிவுகள். 1. பெண்ணோட அழகு இளமையையும் ஆரோக்கியத்தையும் பொறுத்து மாறுபடும். 2. ஆண்கள் பெண்களோட அழகை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. 3. பெண்கள் தங்களுக்குள்ள அழகுல போட்டி போடுவாங்க. 4. ஆண்கள் தங்களுக்குள்ள சொத்து, அந்தஸ்துல போட்டி போடுவாங்க. 5. பெண்கள் தங்களை இளமையா காட்டிக்க நினைக்கலாம், வயதை மறைத்தல். 6. ஆண்கள் தங்களோட வசதியை அதிகமா காட்டிக்க நினைக்கலாம். 7. பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தையும் அழகையும் காதல் செயலா வெளிப்படுத்துவாங்க.
8 ஆண்கள் தங்களோட பாதுகாப்பையும் பணத்தையும் முதலீடு செய்யறத காதல் செயலா வெளிப்படுத்துவாங்க.